இந்த முறை நீங்க உங்க அண்ணன் அன்புமணி அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஏடா இவங்கெல்லாம் குடிக்கடையதான் ஊருக்கு ஊர் அமிச்சாங்க. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி நீங்க கஷ்டப்பட்டா உடனே போன் பண்ணா உங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ், எது 108 ஆம்புலன்ஸ், அத உங்க ஊருக்கு அவர் ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சார். அவர் அப்ப அவருக்கு வயசு 35 வயது தான். 35 வயது ஒரு இளம் அமைச்சர் டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கிராம மக்களுடைய கஷ்டத்தை நினைச்சு ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏன்னா வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஒரு போன் போடுவாங்க, ஒரு வண்டி வந்து நிக்கும். அந்த அமெரிக்கால அந்த மாதிரி இருக்குது, நிறைய ஊர்ல இருக்கு. ஒரு 911 அப்படின்ற ஒரு எண்ணை அவங்க போட்டாங்கன்னா எந்த பிரச்சனை, அடிவத பிரச்சனை அப்படி இருந்தாலும் சரி, யாருக்கா அடிபட்டாலும் சரி, பிரசவமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவா இருந்தாலுமே அந்த 911 போன் போடுவாங்களாம். அதை பார்த்தவுடன் அவருக்கு தோன்றியதுதான் இந்த 108 என்ற ஒரு அவசர எண்ணை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தி எங்க போன் எப்ப போன் பண்ணாலும் அவர்களுக்கு உதவிக்கு ஒரு வண்டி வரணும், அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போனா ஊர்ல யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்ல யாரும் இல்ல, உங்க அண்ணன் தம்பி இல்ல, அப்பாவுக்கு போன் பண்ண முடியாது, அவர் வெளியூர்ல இருக்காரு, கணவரோ எங்கேயோ வேலைக்கு வெளில போயிட்டாங்க, பிள்ளைங்களாம் அந்த பக்கத்துல இல்ல, யாருக்கு போன் பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ் போட்டோன்னே வந்துருதா? வருது இல்லையா? அந்த 108 ஆம்புலன்ஸ் போட்ட 10 நிமிஷமோ அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இப்ப பிரசவ வழியில் அவஸ்தைப்படக்கூடிய பெண்களுடைய கதியை நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். தாய் பிழைப்பாங்களா, சேய் பிழைக்குமா, அந்த குழந்தை உயிரோட வருமா அப்படிலாம் பயப்படுவோம்ல. எவ்வளவு பேர் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 108 ஆம்புலன்ஸ்ல 65,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும். அவ்வளோ பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுடைய கதி என்ன ஆயிருக்கும், இல்ல அந்த தாய்மார்களுடைய கதி என்ன ஆயிருக்கும், அந்த தாய்மார்கள் என்ன பண்ணிருப்பாங்க. அப்ப ஒரு குடும்பமே தானே 65,000 குழந்தைகள் மட்டும் இல்ல, அந்த 65,000 குடும்பங்கள், அந்த தாய்மார்கள் இல்லாம அந்த குடும்பத்துடைய கதி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் நல்ல திட்டம். இதை நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். இப்ப இந்த குடியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இந்த குடிச்சு நம்ம குழந்தைங்களும் நம்ம பெரியவங்களும் நம்ம வீட்டு ஆண் மக்கள்லாம் அவங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிறாங்கன்னு இவர் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பழக்கம், புகை பழக்கம், சிகரெட் ஊதுறத பார்த்திருக்கீங்களா? சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், கடையில பீடியோ சிகரெட்டோ வாங்கி அவங்க பாட்டுட்டு அத யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டு அதை ஊதிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஊருக்கு போனாலும் பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அதுல பேருந்து, நீங்க பஸ்ல போனீங்கன்னா அவங்க மூஞ்சிலே ஊதுவாங்களாமா? அந்த காலத்துல அப்பெல்லாம் நடந்திருக்குது இல்லையா? அவங்க மூஞ்சி மேலேயே. அப்ப நீங்க கையில குட்டி குழந்தைய வச்சுட்டு நீங்க பஸ்ல பிரயாணம் பண்றீங்க, உங்க மேல வந்து ஒருத்தர் சிகரெட் புகையை ஊதிட்டே இருந்தா அது நீங்க ஊதவே இல்லைனாலும் அந்த சிகரெட் புகையில இருக்கிற அத்தனை நச்சையும் அந்த அம்மாவும் சுவாசிக்கும், அவங்க மடியில இருக்க அந்த குழந்தையும் அந்த நச்சு புகை, சிகரெட் புகையில இருந்து வரக்கூடிய அந்த நச்சு, அந்த விஷத்தையும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தார்கள். டெல்லியில பண்ணாங்க. அவருக்கு யாருமே ஒத்துழைக்கல. எல்லாரும் அவருக்கு எதிரா கடிதங்கள், கண்டன கடிதங்கள், இத மாதிரி அவர் பண்றாரு அது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து ஒருத்தர் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதே சமயம் அதை பற்றி எல்லாம் அவர் கவலையே படவில்லை. ஏன்னா இந்த சிகரெட்டை குடித்து கேன்சர்ல செத்து போன எத்தனையோ இளைஞர்களை நமக்கு தெரியும், தெரியுமா இல்லையா? சிகரெட்டை குடித்து வாய் கேன்சர், அதே சமயம் மூச்சு குழாய் லங் கேன்சர், அது புற்றுநோய் வரும். நிறைய பேருக்கு வந்து ரத்த சம்பந்தமான நோய்கள் வரும்.
ஹார்ட்ல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் வரும். மூச்சு குழாய் பிரச்சனை, அதாவது மூக்கு வழியா சுவாசிக்கிறதுல பிரச்சனை, சிகரெட் புகையால் ஏற்படக்கூடிய அத்தனை, பீடி புகையால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு டாக்டரா, ஒரு மருத்துவரா இவருக்கு தெரிஞ்சதுனால இந்த பழக்கத்தை முற்றிலுமாக இந்தியாவை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாரு. அதுல அந்த போராட்டத்துல இங்க சாராய லாபி, அதே போல மது ட்ரக்ஸ் லாபி மாதிரி அங்க டெல்லியில டொபாக்கோ லாபி, புகையிலை லாபின்னு இருக்கும், புகையிலை மாஃபியா, அவ்வளோ பெரியவங்க எல்லாம் அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா தனி மனிதனாக 35 வயது இளைஞனாக மருத்துவர் அன்புமணி போராட்டம் செய்து பொது இடங்களில் புகை பிடிப்பதை தடை செய்து அதற்கு அது தண்டனை என்ற ஒரு குற்றம், அது தண்டனைக்குரிய ஒரு கிரிமினல் குற்றம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்காகமா கொண்டு வந்தாங்க? உங்களுக்காக தான். மகளிர், நீங்க எல்லாம் சிகரெட் குடிக்கிறீங்களா? மகளிர் சிகரெட் எல்லாம் குடிச்சு நான் அவ்வளவு பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சிகரெட் புகையை சுவாசிப்பாங்க. குழந்தைங்களுக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது. ஆனா வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் பிடிக்கும்போது அந்த புகையை அவங்க சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கும் அது பெரிய ஆபத்து. இத்தனை விஷயங்களையும் மனசுல வச்சுதான் பெண்களுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியில, எவ்வளவோ புற்றுநோய் குறைந்திருக்கிறது. வாய் புற்றுநோய், அந்த லங் கேன்சர் குறைஞ்சிருக்குது. அதே சமயம் இந்த புகையிலையால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகள் பெருமளவு குறைந்திருக்கிறது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு வராங்க இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு வரும்போது அவங்க நோயை சொல்லுவாங்க. உனக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்பாங்கல்ல, நீ என்ன சாப்பிட்ட, வயிற்று வலின்னா என்ன சொல்லுவாங்க, என்னம்மா சாப்பிட்டீங்க காலையில அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு என்ன பழக்கம், குடிக்கிறீங்களா இல்ல சிகரெட் பிடிப்பாங்களான்னு கேட்டு அதுபடியா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பத்திரியில இந்த புகையிலையால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் குறைந்திருக்கிறது என்ற தகவலை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதற்கு ஒரே காரணம் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த புகையிலை தடை சட்டம் தான்.